Hi, this is Santosh. Welcome to Abacus Academy. The Strange Case of Britain. Part 10 உடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் இதோடைய ஹெட்டிங்கே ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் பிரிட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் ஒரு நேஷன் ஸ்டேட்டாக மாறினதுக்கு இந்த பிரான்ஸ், இட்டாலி, ஜெர்மன் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் அந்த பிரான்ஸில் ஒன்று நடந்தால் இட்டாலியில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது, ஜெர்மனில் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லுவோம். பட் இந்த பிரிட்டன் இந்த நேஷன் ஸ்டேட்டாக மாறினதுக்கு கம்ப்ளீட்டாக வேற ஸ்டோரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரான்ஸில் என்ன நடந்தது, நேஷன் ரெவல்யூஷனால ஃபார்ம் ஆச்சு, அதுக்கடுத்து சடனாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இட்டாலி அண்ட் ஜெர்மனில் நேஷன் ஃபார்ம் த்ரூ யூனிஃபிகேஷன் மூவ்மெண்ட் அண்ட் வார். பட் இந்த இடத்துல பிரிட்டனில் பார்த்தீங்கன்னா வேறு பெரிய ரெவல்யூஷன் கிடையாது, ஒரு பெரிய யூனிஃபிகேஷன் கிடையாது. பட் ஸ்லோ ஒரு விஷயம் நடந்தது, பட் லாங் ப்ராசஸாக அது கரெக்டாகவும் முடிஞ்சது. பிரிட்டிஷ் நேஷன் 18th செஞ்சுரிக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் நேஷனாக இல்லவே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய பீப்புளை எப்படி அவங்க ஐடென்டிஃபைட் பண்ணாங்கன்னா, இங்கிலீஷ் பீப்புள், ஸ்காட்டிஷ், வாலிஷ், ஐரிஷ், இவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா செப்பரேட் கல்ச்சர் குரூப்ஸாக இருந்தாங்க, ஒரு நேஷனா இல்லவே இல்லை. இப்போ என்ன நடக்குதுன்னா, இங்கிலாந்து ரொம்பவே காசுல அதிகமா புழங்க ஆரம்பிக்குது, ரிச் ஆகுறாங்க. அந்த ரிச் ஆனதால பவர்ஃபுல் ஆகுது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பீப்புள் அதர் ரிலீஜன் பீப்புள், அதாவது அது மற்ற ரிலீஜன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய பீப்புளை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதனால இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பீப்புள் பார்த்தீங்கன்னா மற்ற ரிலீஜன் பீப்புளை டாமினேட் பண்ணாங்கன்னா, அங்கதான் பார்லிமெண்ட் இருந்தது. ஸோ கவர்மெண்ட்டை அங்க ஃபார்ம் பண்ணதால அவங்க மற்றவங்களை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்க என்ன நடந்ததுன்னா, குளோரியஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பார்லிமெண்ட் என்ன பண்ணுது, கிங்கோட பவர் எல்லாத்தையுமே எடுத்துக்குது. அதனால இங்கிலாண்டை பொலிட்டிக்கலா ஸ்ட்ராங் ஆக்கிடுது. இப்போ என்ன நடக்குதுன்னா, 1707 அதாவது ஆக்ட் ஆஃப் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை கொண்டு வராங்க. அதுல பாத்தீங்கன்னா இங்கிலாண்டும் ஸ்காட்லாண்டும் சேர்ந்து யுனைடெட் கிங்டம் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்றாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல இங்கிலாண்டும் ஸ்காட்லாண்டும் சேர்ந்து தான் செய்றாங்க. பட் இங்கிலாந்து என்ன பண்றாங்கன்னா, ஸ்காட்லாண்டை ஈக்குவலா இருக்க விடல, இங்கிலாந்து தான் டாமினேட் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்காட்டிஷ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மொத்தமா பார்லிமெண்ட்டே இங்கிலீஷ் மெம்பர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, which is obviously England people. இப்பதான் ஒரு ப்ராப்ளம் நடக்குது. அதாவது ஸ்காட்டிஷ் கல்ச்சரை மொத்தமாவே சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்காட்லாந்து ஆக்சுவலி அவங்க முன்னாடியே ஹாப்பியா இவங்க இங்கிலாந்து கூட ஜாயின் பண்ணல. இப்போ ஸ்காட்டிஷ்ல இருக்கக்கூடிய பணக்கார ஹைலாண்ட்ஸ் பீப்புள் என்ன பண்றாங்க, அதிகமா சஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்காட்டிஷ் பீப்புள்ல பாத்தீங்கன்னா கேலிக் லாங்குவேஜ், அதாவது அவங்க ஊர்ல பேசக்கூடிய அந்த கேலிக் லாங்குவேஜை பேச விடல. அதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ரெடிஷன்ல, அதாவது ஸ்காட்டிஷ் ட்ரெடிஷன்ல ட்ரெஸ் பண்றதையும் செய்ய விடல. அங்க இருக்கக்கூடிய சில பீப்புளை ஃபோர்ஸ் பண்ணி இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, இந்த லேண்ட்ல நீங்க இருக்கக்கூடாது சொல்லிட்டு இங்கிலாந்து பீப்புள் ஸ்காட்லாந்து பீப்புளை அவங்களுடைய நாட்டில இருந்தே அவங்க அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பிரிட்டிஷ் ஐடென்டிட்டி என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் கல்ச்சரை இம்போஸ் பண்ணி எல்லாரும் நீங்க இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் நேஷன்றது ஒரு சிங்கிள் நேஷனா இல்ல, 4 விதமா பிரிஞ்சிருக்குன்னு பார்த்தோம். இப்போ இங்கிலீஷ், ஸ்காட்லாந்து இது 2 விஷயத்தை பார்த்தோம் இல்லையா. இதுல மீதி இருக்கக்கூடிய வாலிஷ் அண்ட் ஐரிஷ், இதுல இப்போ அயர்லாந்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் கான்ஃபிளிக்டே பெரிய விஷயமா இருக்கு. அதாவது அவங்க இடத்துல பாத்தீங்கன்னா கேத்தலிக்ஸ் அண்ட் ப்ரொட்டஸ்டன்ட் இருக்காங்க. ஸோ இந்த கேத்தலிக்ஸ் மெஜாரிட்டியான பீப்புள் இருக்காங்க, ப்ரொட்டஸ்டன்ட் மைனாரிட்டி. அதாவது இந்த மைனாரிட்டி ப்ரொட்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பீப்புள் சப்போர்ட் பண்றாங்க. இங்கிலாந்து பீப்புள் என்ன பண்றாங்க, இந்த ப்ரொட்டஸ்டன்ட்க்கு பவரையும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ரிவோல்ட் ஒன்று நடந்தது, அதாவது ஐரிஷ் ரெவல்யூஷன் ஆஃப் 1798. இதுல பாத்தீங்கன்னா உல்ஃப் டோன் அப்படின்றவர் தான் லைக் ஹெட்டா இருக்காரு. பட் இந்த ரிவோல்ட் அவங்க தோத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 1801ல இந்த ஐலாண்ட் பாத்தீங்கன்னா யூகேல ஜாயின் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு கண்ட்ரியா அதாவது 4 டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்க்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா ரிலீஜியன் ஐடென்டிட்டியை புதுசா கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிளாக் பாத்தீங்கன்னா யூனியன் ஜாக் அதை முடிவு பண்றாங்க. அடுத்து ஆந்தம் God Save the King அப்படின்ற ஆந்தம் முடிவு பண்றாங்க. லாங்குவேஜ்ன்றது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புளை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்றதையும் சொல்லி முடிக்கிறாங்க. பட் இது கிளியரா சொல்ல போனா என்னன்னா, இங்கிலாந்துல மட்டும் தான் பாத்தீங்கன்னா ரியல் பவர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கல்ச்சர் மற்ற விஷயம் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா செகண்டரியா தான் இருந்தது. ஸோ இங்கிலாந்து தான் எல்லா பவரையும் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தது. இந்த பிரிட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனாக பில்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனால கிடையாது, வாரால கிடையாது,
ஒரு இங்கிலாந்தோடைய தனிப்பட்ட பவரால, பொலிட்டிக்கல் கண்ட்ரோலால, கல்ச்சரல் டாமினேஷனால இது மூணுத்தை வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா கிரேட் பிரிட்டன் அப்படின்னு ஒன்று உருவாச்சு. இது நீங்க சிம்பிளா ஒரு ஒன் லைன் சம்மரியில சொல்லணும் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டன் became a nation through a slow process where England used its power to unite and control other regions, often suppressing their culture. ஸோ இது பொறுமையாக தான் நடந்தது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பவரை வந்து மேலே இம்போஸ் பண்ணி அதுக்கடுத்து அவங்க மற்றவங்களுடைய கல்ச்சரை சப்ரெஸ் பண்ணி அழகாக பிரிட்டன் வந்து ஒரு நேஷனாக ஃபார்ம் ஆயிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு. தேங்க்யூ.